இந்த மாதிரி ஒரு டிஷ் கொடுத்தா யாருங்க வேண்டான்னு சொல்லுவா? அதுவும் பரோட்டானா எல்லாருக்குமே பிடிக்கும். பண்ணலாமா? அதுக்கு 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ கூட வந்து 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 டம்ளர் வந்து வார்ம் மில்க், நல்லா வார்மாக இருக்கிற பால் எடுத்துக்கோங்க, ஒரு முட்டை எல்லாம் ஆட் பண்ணி நான் மிக்சியில் தான் போட்டிருக்கேன். மீனாட்சியோட பிராண்ட் மிக்சி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து மாவு பிசைஞ்சிருக்கேன். நல்லா மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேவைப்படும். அப்போ தான் பரோட்டா சூப்பராக சாஃப்டாகவும் வரும். நல்லா ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊற விட்டுருங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கல்லை தேய்ச்சி எடுத்தீங்கன்னா, தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ளேக்கியான சூப்பரான ஒரு பரோட்டா ரெடி ஆயிரும். இதை நீங்கள் முட்டை இல்லாமல் கூட செய்யலாம். முட்டை கூட ஆப்ஷனல் தான். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஃப்ளேக்கியாகவும் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து கூட சால்னா தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சொல்ல வார்த்தையே இல்லைங்க, பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.